ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. பொதுவாக செய்திகள் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு அவர் தாவேக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டார். என்னால் முன்னாள் தானே. அவர் தாவேக்கா கட்சியில் சேர போகிறாரு. எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதனால், கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டதனால் அவர் தாவேக்கால சேர போகிறாரு என்ற செய்திகள் ஆதாரபூர்வமாகவே வந்துருச்சு. இன்று காலை ராஜினாமாவை கொடுப்பார் சட்டமன்றத்தில் இந்திய செயலாளரிடம் என்ற செய்தியும் நேற்றே வந்துச்சு. அதன்படி அவர் செய்திருக்கிறார். சரி, அதாவது ஏன் ராஜினாமா பண்ணார் அப்படின்பொழுது இந்த கட்சியை விடுத்து அந்த கட்சிக்கு போவதாக இருக்கக்கூடிய முடிவு எடுப்பதனால அந்த கட்சியிலிருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்கிறார். அதனால் தாவேக்கா இன்னொரு கட்சிக்கு போகணுமே, தாவேக்கால நாளைக்கு போய் சேர போகிறார் என்று பொதுமக்கள் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக தாவேக்கால அப்போ அவர் பெரிய மூத்த அரசியல்வாதி, அதனால் நமக்கு அமைப்பு செயலாளர்னு பொறுப்பு கொடுத்து அமைப்பு வேலைகளை கவனிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்களும் நினைக்கிறாங்கன்னு செய்தி வருது. அதன் மூலம் தாவேக்கா நமக்கு பெரிய ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு கிளப்பூரா அவங்களுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் மத்தியில் சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு தற்காலிக புத்துணர்ச்சி வருவாங்க. காலப்போக்கில் தான் தெரியும் செங்கோட்டையனுடைய திறமைகள் தகுதிகள் என்ன என்பது நிறுவனம் ஆகும். அப்போ அவங்க வருத்தப்படலாம், நமக்கு தெரியாது. புரியுங்களா? ஆனால் இந்த ஆழமாக எதற்காக ராஜினாமா செய்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினரை என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்லாங்க. ஒரு கட்சியில் எம்எல்ஏயாக இருந்துக்கிட்டு எம்பியாக இருந்துக்கிட்டு பிறகு இன்னொரு கட்சிக்கு தாவினா அது அந்த எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும்ல, கட்சி தாவல் தடை சட்டப்படி. அதனால நாமே ராஜினாமா பண்ணிடுறது என்பதற்காக பண்ணியிருக்காங்க என்று சொல்லுவாங்க. கேட்டால் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும் அவங்க. அதே போல் விதிகள் அடிப்படையில் சொல்கிறோம். ஓஹோ, அப்படியானு படித்தவங்கெல்லாம் இப்படி தான் புரிவாங்க. தமிழ்நாடகம் கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குது, கட்சி தாவறாரு, அதனால் தடை சட்டத்தில் பாதிக்கப்படக்கூடாத எம்எல்ஏ பதவின்னு இவரே ராஜினாமா பண்ணுறாரு. போயா, வேண்டாம் அந்த எம்எல்ஏ பதவி. இதேமாரி போன மாதம் ஒருத்தர் செஞ்சார் இல்லையா? ஆலங்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அதிமுகவில் வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன் என்ற மூத்த வழக்கறிஞர் இதேமாரி செய்தார். ராஜினாமா திமுகவில் போய் சேர்ந்தார் இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்தார். அப்பொழுதும் என்ன விவரம் புரியப்பட்டதுன்னு சொன்னால், கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்ல, அதனால அவர் அதிமுகவில் இருந்ததை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்தார் என்று இதுதான் புரியப்பட்டது. இந்த கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன? முதல்ல ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏயோ 5 எம்எல்ஏயோ 10 எம்எல்ஏயோ தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க அதை விட்டு அந்த கட்சியை விட்டு அந்த 5 பேர் 10 பேர் இன்னொரு கட்சிக்கு மாறினாங்கன்னு வைங்க. அப்போது கட்சி தாவல், இந்த கட்சியினுடைய பெயரில் இந்த கட்சியினுடைய சின்னத்தில் இந்த கட்சியின் உறுப்பினராக இருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் தேர்தல் ஆணையத்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தால். அந்த கட்சி சின்னத்தில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எம்எல்ஏ ஆனதுன்றது ஏடிஎம்கேவோட சின்னத்தில் தான் இருந்துட்டு போகுது. ஏன்னா நீங்கள் கட்சி தாவல் தடைச்சட்டம் என்ன சொல்லுதுன்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டீங்க. கட்சி தாவல் தடைச்சட்டம் என்ற விதிகள் என்ன சொல்லுதுன்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் நபருக்கு போயிட்டீங்க. அவ்வளோதான். அவ்வளவு வேகமாக தான் இருக்கீங்க இன்றைக்கி எல்லோருமே. அதனால என்னென்னா நம்மளால் நிதானமாக பல விஷயம் பார்க்க முடியும். கட்சி தாவல் தடைச்சட்ட விதிகள் அப்படி நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் என்று இருக்கு உண்மை. அதுலேயே இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஒரு கட்சியில் 3இல் 1 பங்கு எம்எல்ஏக்கள், இது கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்கு. 3இல் 1 பங்கு எம்பிக்கள் அவர்கள் பிரிந்து போனால் இன்னொரு கட்சிக்கு கட்சி தாவல் தடை சட்டம் உங்களை பாதிக்காது, உங்களை அங்கீகரித்து கொள்ளும். புரியுதுங்களா? இதுவும் கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்கு. அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல புரியணும். ஒரு கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருந்து, நீங்கள் எம்எல்ஏவாகவோ எதாகவோ இருந்து பிறகு நீங்கள் அந்த கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணி வெளியே போனால்தான்
கட்சி தாவல் தடை சட்டம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த கட்சியின் தலைமை உங்களை வெளியே சொல்லி நீக்கிருச்சுன்னு வைங்க. ஒரு கட்சி தலைமை ஒரு உறுப்பினரை, ஒரு எம்எல்ஏயை, எங்கள் உறுப்பினர் அல்ல, இனிமேல் அடிப்படை உறுப்பினர் கிடையாது எங்கள் கட்சியில் என்று நீக்கிருச்சுன்னு வைங்க. அவர் யார்? தனி மனிதன், சரிதானா? அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகுமா? போகாது. ஓபிஎஸ் என்பவரை, ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி சில ஆண்டுகள் முன்பே என தன் கட்சியிலிருந்து, தங்கள் கட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக நீக்கிவிட்டாரா? ஓபிஎஸ் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏயாக வந்து போனாரா இல்லையா? வந்து போறாரு. கையெழுத்து போட்டாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? சரி. மனோஜ் பாண்டியன் என்ற இன்றைக்கு திமுகவுக்கு போயிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு அவர் சட்டமன்றத்திற்கு எம்எல்ஏயாக வந்தார், செயல்பட்டார். உண்மையா இல்லையா? சட்டமன்றத்திலிருந்து கொடுக்கும் தொகையை முதற்கொண்டு வாங்கி ஊருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? தொகுதி மனோஜ் பாண்டியன் ஒன்றும் செய்யலைனால அந்த மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிறது வேற கதை, அது எனக்கு தெரியும், அது வேற. ஆனால் அவர் இருக்கார். அப்போ அவர் என்ன எம்எல்ஏ? வைத்தியலிங்கம்னு ஒரு எம்எல்ஏ ஓபிஎஸ் கட்சியிலேயே குழுவிலேயே இருக்கிறாரு. அவரும் நீக்கப்பட்ட பிறகும் சட்டமன்ற உறுப்பினராக இயங்கிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? இப்பொழுது செங்கோட்டையன் தான் கடைசியாக சமீபத்தில் நீக்கப்பட்டவர். அப்போ அவர் எம்எல்ஏ தானே? அதிமுக எம்எல்ஏன்னு சொல்ல முடியுமா? கட்சியிலேருந்தே நீக்காச்சா? அப்போ அவர் தனிநபர் எம்எல்ஏ, அப்படின்னா சுயேட்சை எம்எல்ஏ என்றாகத்தான் அந்த சட்டமன்றத்தினுடைய பதிவேடு இருக்குல்ல, அதை சட்டமன்றத்தினுடைய செயலாளர் அதை ஒழுங்குபடுத்தி வைத்து காப்பாற்றுறாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள பட்டியல் அதுதானே. அப்போ என்ன ஆயிரும் சொன்னால், ஓபிஎஸ் ஒரு சுயேட்சை எம்எல்ஏயாக இருக்கிறார் தமிழக சட்டமன்றத்தில். அதே போல் வைத்தியலிங்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். செங்கோட்டையனும் என்ன, இந்த ராஜினாமா பண்ணுவதற்கு முன்பு வரை, அந்த ராஜினாமா சட்டமன்றத்தால் ஏற்கப்படும் வரை அவர் சட்டமன்றத்தினுடைய சுயேட்சை உறுப்பினராக இருக்கிறார்னு பொருளுங்க. சரிங்களா? இப்படி பொருள்னா இவர் ஏன் ராஜினாமா பண்ணணும் அவசரப்பட்டுக்கிட்டு? சரி, இப்படித்தான் பொருள்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், எப்படி நம்புறது இல்லையா? இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தினுடைய விதிகளை நீங்களும் நானும் வச்சுக்கிட்டு படிக்கலையே. அதனால் இப்போது சொல்லும் பொழுது யூகத்தில் தானே, ஆமாம் அவர் கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னா அவர் கட்சி உறுப்பினர் கிடையாது, ஆனால் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படாமல் இருக்குது, அப்போ அவர் யார்? சட்டமன்றத்துக்கு வந்து போகிறாரு, அப்போ சுயேட்சை எம்எல்ஏ தானே அப்படின்னு நான் சொல்வதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாமே தவிர ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கணும். இதற்கு முன்பு இப்படி நடந்திருக்கிறதா? டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மாபெரும் அவர்களுடைய தேவேந்திர குல வேளாளர்களுடைய எழுச்சி மூலம், இயக்கத்தின் மூலம் தேர்தல் அரசியலுக்கு ஒரு புதிய முகத்துடன் தென் மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நின்றார், வென்றார், சட்டமன்ற உறுப்பினரானார் 1996ஆம் ஆண்டு. கொடியங்குளத்தில் அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பன்னீர்செல்வம் என்ற கலெக்டர் காவல்துறையை கொண்டு போய் கொடியங்குளம் மக்களை எல்லாம், தேவேந்திர குல மக்களை அடித்து நொறுக்கியதுனால அதை ஒட்டி நடந்த இயக்கத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எல்லாம் இயக்கமாகி பல்லாயிரக்கணக்கில் திரண்டு, பல லட்சத்தில் திரண்டு அந்த தொகுதியில் சுயேட்சையாக டாக்டர் கிருஷ்ணசாமியை அவர்களுடைய இயக்கம் சார்பாக நிறுத்தினார்கள், வெற்றி பெற வைத்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? டாக்டர் கிருஷ்ணசாமி என்ற மனிதர் ஒரு தேர்தலில் நிற்கணும்னா சின்னம் வேணுமே. சின்னம் நம்ம ஆள் பூரா, தேவேந்திர மக்கள் பூரா உழவர்கள் தானே. அப்போ உழவர் சின்னம் என்று ஒன்று சுப்பிரமணிய சாமியினுடைய ஜனதா கட்சியில் தானே இருக்கு. அவர்கிட்ட போய் அதை வாங்குவோம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போவே எதுக்கையா தேவையில்லாமல் வாங்குறீங்க? நீங்கள் யாராவது மாட்டு வண்டி சின்னத்தில் நின்னாலும் கூட மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க, பிறகு எதுக்காக வாங்கணும்? இல்லை உழவர் சின்னம்னா தான் நம்ம மக்களுக்கு புரியணும். வாங்கிட்டு வந்துட்டார், நின்று வெற்றியும் பெற்றார். உழவர் சின்னம் வெற்றி பெற்றது மாபெரும் செல்வாக்குடன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, தேவேந்திர வேளாள கூட்டமைப்பு வெற்றி பெற்றது, அப்படி தானே? ஆமாம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார், தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு வெற்றி பெற்றதுக்கு வருது, அவருக்கு சான்றிதழ் கொடுக்காங்க, உழவன் சின்னம் போட்டு ஜனதா கட்சி உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்று அந்த கட்சியின் பெயரில் வருகிறது.
சட்டமன்றத்துக்கு போகிறாரு, ஜனதா கட்சி உறுப்பினர் ஒன்று அவர் அப்படின்னு பேச வைக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரே குழப்பம். ஜனதா கட்சின்னு தமிழ்நாட்டில் இல்லாத கட்சியை, சுப்பிரமணிய சாமி வீட்டில் மட்டும் வச்சுருக்கிற கட்சியை அதுக்கு ஒரு எம்எல்ஏ கொடுத்து ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு திணறி போய் என்னாங்க அவங்க ஆட்கள். ஒருவர் ஒரு கட்சியில் சின்னம் வாங்க வேண்டும் என்றால் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. கட்சி சின்னம் என்ற தலைப்பில் விழுப்புரத்தில் இருந்து இந்த முறைக்கு முந்தைய முறை, இந்த முறை 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், அதற்கு முந்தைய முறை 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல். அப்பொழுது திமுகவின் உறுப்பினராக உதயசூரிய சின்னத்தில் ரவிக்குமார் விழுப்புரத்திலிருந்து வெற்றி பெற்றாரா? ஆமாம், திமுகவோட உறுப்பினராக தான் வெற்றி பெற்றார். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு கட்சி போச்சார். திமுகவினுடைய உறுப்பினர் சின்னத்தில் நின்றதனால் திமுக உறுப்பினர் என்று அர்த்தமானு கேட்டால் ஆமாம், உறுப்பினர் படிவத்தில் ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. யார்? அந்த கட்சிக்காரங்க. சின்னம் கொடுக்கறதுக்கு முன்னால் பி ஃபார்ம் உங்களுக்கு, அதில் வந்து உறுப்பினர் சின்னம் கொடுக்கிறோம் சொல்கிறாங்கல்ல. அப்போ உறுப்பினருக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு கட்சி தலைமை தங்கள் கட்சியின் சின்னத்தை. அப்போ அதில் உறுப்பினர் ஆகித்தான் திமுக இன்றைய சின்னம் உதயசூரியன் வென்றார். இதே போலத்தான் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, மனிதநேய மக்கள் கட்சி 2 பேரும் திமுக உறுப்பினராக கையெழுத்து போட்டு உறுப்பினராகத்தான் அந்த திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் என்று வென்றிருக்கிறார்கள். வேல்முருகன் அவர்கள் கூட, வேல்முருகன் அதே போல திமுக உறுப்பினராகித்தான் இப்பொழுது சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினராக இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வெவ்வேறு கட்சி தான். ஆனால் அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நிற்பதற்காக அந்த கட்சியினுடைய உறுப்பினர் ஆகித்தான் ஆக முடியும். இதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விதி. அதுபோலத்தான் கிருஷ்ணசாமியும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதுனால அந்த சின்னம் கிடச்சிச்சு. அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். இதுக்கு என்ன வழி? அப்போ நான் அந்த கட்சி கிடையாது, நான் வெளியே வந்து சுதந்திரமாக இருக்கணும், அல்லது என்னுடைய இயக்கம் சார்பாக இருக்கணும். அந்த கட்சியினுடைய தலைமை இருக்குத ஜனதா கட்சி, கிருஷ்ணசாமியினுடைய உழவர் சின்னத்தினுடைய கட்சி, சுப்பிரமணிய சாமி அப்படின்ட்டு. அந்த சுப்பிரமணிய சாமி அவர் கிருஷ்ணசாமியை என்ன, இனிமேல் நீங்கள் எங்கள் கட்சி சாமி கிடையாது, வெளியே போங்க என்பதாக டிஸ்மிஸ், கட்சியிலிருந்து நீக்குகிறேன் என்று ஒரு கடிதம் கொடுக்கணும், நீக்கணும். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டு கட்சியினுடைய இருந்து நீக்குகிறேன்னு கடிதம் கொடுங்கன்னு சொல்லி கடிதம் வாங்கி வந்தார்கள். அந்த நீக்கப்பட்ட கடிதத்தை கொண்டு போய் சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே சட்டமன்றத்தில் சரி, இதை நாங்கள் பதிவு செய்துட்டோம், நீங்கள் வந்து சுயேட்சை உறுப்பினர் என்று அதிகாரிகளால் சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு வேணால் ஒரு கட்சி பேர் வச்சுக்கிடுங்க, அந்த பேரில் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு இவர் எந்த பேரில் நின்னாரோ இயக்கம் கட்டினாரோ அதை கொடுக்குறாரு. கலைஞருக்கு வருது, கலைஞர் முதலமைச்சர் 1996 டாக்டர் அனுப்புகிறார். கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பெல்லாம் போடக்கூடாது, இந்த குலங்கிழமெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து இது தேர்தல் விதிப்படி அது வந்து எடுபடாது, மீறலாயிரும். அதனால் தேவேந்திர சங்கம் என்ற பெயரில் நீங்கள் வந்து எழுதி கொடுங்க, நான் சொல்கிறேன், அங்கே சட்டமன்றத்தில் உங்களை உறுப்பினராக சேர்த்துக்குவாங்க. தேவேந்திர சங்கம் என்ற பெயரில் 5 ஆண்டுகளும் 96லிருந்து 2001 வரை சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் க. கிருஷ்ணசாமி இயங்கினார். அதற்கடுத்து விஜயகாந்த் கட்சி அதிமுகவுடன் இணைந்து 2011 நின்று அதிமுக ஜெயலலிதா வெற்றி பெற்றவுடன் விஜயகாந்த் கட்சியின் வந்து எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை தகுதியை பெற்ற பிறகு எதிர்கட்சியாக திமுகவே இல்லாமல் போன ஒரு வரலாறு உண்டா? அந்த வரலாற்றில் எங்களால் தான் ஜெயித்தார்கள், அதிமுகவால் தான் என்பதனால வரிசையாக 11 பேருக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக காரங்க, விஜயகாந்த் கட்சிக்காரங்க போய் அம்மாவை பார்த்து
என்ன எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து எங்கள் தொகுதிக்காக முதலமைச்சரை பார்க்கிறோம் அப்படின்னு வெளியே வந்து சொன்னாங்களா? உடனே விஜயகாந்த் கோவப்பட்டு கட்டினாரா? எங்கள் கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வந்து இழுத்துக்கிறாங்க அதிமுக. அப்போ என்ன சொன்னாங்க ஜெயலலிதா? நாங்கள் ஏன் இழுத்துக்கிறோம், நீ டிஸ்மிஸ் பண்ணிடு, நீக்கிரு உன் கட்சியை விட்டு, உனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைனா. அவர் என்ன சொன்னார்? நீக்க மாட்டேன், நீக்கிட்டா எனக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா என்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிடும், எதிர்கட்சி தலைவராக இருப்பதும் போயிடும். அதனால் நீக்காமே இருந்தார் கடைசி வரை. நினைவிருக்கா? இந்த விவாதம் சர்ச்சைகள் அப்பொழுது நடந்தது என்பது இப்பொழுது உள்ளவர்களுக்கு தெரியாது. சரி, இத்தனை விஷயங்களும் மனோஜ் பாண்டியன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் வெற்றி பெற்று அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவரை ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. அவரை 2 ஆண்டுக்கு மேலே 3 ஆண்டாச்சா எடப்பாடி வெளியே தள்ளி கட்சியை விட்டு. அப்போ 3 ஆண்டா எம்எல்ஏ தானே இருக்காரு. அண்ணாதிமுக எம்எல்ஏன்னு சொல்லுவீங்களா? சுயேட்சை எம்எல்ஏ. ஒரு சுயேட்சை எம்எல்ஏ திமுகவில் வச்ச கட்சியில் சேர்ந்தா திமுக எம்எல்ஏ. நம்பர் 125 கூட ஒன்று வந்திருக்கான் திமுக. இதை பார்த்துட்டு ஓஹோ இப்படி எம்எல்ஏ தொடரலாமா அப்படின்னு நிறைய பேர் கூட வரலாம், இந்த வெளியே வந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள். அப்போ திமுக தலைமைக்கும் நிதானமாக இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு நேரமில்லை, தயாரில்லை. பீதியிலும் என்ன குழப்பத்திலும் எல்லா அரசியல் பெரிய கட்சிகளும் சின்ன கட்சிகளும் தனிநபர்களும் இருக்கிறார்கள். நம்மளை மாதிரி நிதானமெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டு குடிமக்களாவது தப்பு நடக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆட்சியாளர்களை, கொஞ்சம் ஆனால் நிதானமாக இருக்கான். அரசியல் தலைவர்கள் யாரும் நிதானமாக இல்லை, நிதானம் இழந்திருக்கிறார்கள். அதனால தான் மனோஜ் பாண்டியனை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உடனடியாக என்ன அவரை திமுகவில் சேர்த்தல் என்பதை செஞ்சாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து பதவியை விட்டு நீக்குங்கன்னு சொல்லி ஜெயலலிதா சொன்ன மாதிரி இப்போ வெளியில் போனவங்கள நீக்குங்கன்னு சொன்னால் எடப்பாடிக்கு அந்த அதிகாரம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா அவங்க கட்சியிலேருந்து ஜெயிச்சு தானே இவங்க எம்எல்ஏ ஆனாங்க. அதுதாங்க திருப்பி நான் கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன விதிகளை சொல்லிட்டு நடைமுறையில் சொல்லியாச்சு. வேற கட்சி போனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த அதிகாரம்ன்றது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்க கட்சி சின்னத்துல ஜெயிச்சு நீங்க இன்னொரு கட்சி அப்படின்னு வெளியில போய் பிரச்சாரம் பண்ணலாம். வெளியில போய் பரப்புரையில நீங்க வந்து எங்க கட்சியில எம்எல்ஏ ஆயிட்டு என்ன அதற்கு பிறகு நீங்க திமுகவில் போய் எம்எல்ஏயாக இந்த சட்ட விதிகளை பயன்படுத்தி ஆயிட்டீங்க, இது துரோகம், பச்சை துரோகம், வெளியேற்றிய பிறகும் துரோகம் செய்கிறாய், நீ துரோகம் செய்ததால் வெளியேற்றினேன், வெளியேற்றிய பிறகும் துரோகம் செய்கிறாய் அப்படின்னு எடப்பாடி பரப்புரை செய்யலாம், அதுக்கு தான் உதவும். ஆனால் சட்ட விதிகள் அப்படி அல்ல. இல்லை, இப்போ மத்திய பிரதேசில் போன ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தபோது காங்கிரஸ் வந்து ஜெயிச்சது. அப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் ஜோதி ஆதித்ய இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வந்து காங்கிரஸ் இருந்து வெளியில் வந்து பிஜேபியில் சேர்ந்தார். ஒரு 18 எம்எல்ஏ கிட்ட வந்து சேர்ந்தாங்க. 18 பேரும் ராஜினாமா பண்ணி பை எலெக்ஷனை ஜெயிச்சு பிஜேபி. மொத்த நம்பர் எவ்வளவு? 18. 3/4 இருக்கா? இல்லை, 3/4 இல்லைன்னா புரியுதுங்களா? நீங்களாக ராஜினாமா பண்ணீங்க. அதுவும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கட்சியை விட்டு வெளியில் எக்ஸ்பெல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் பிஜேபியிலேருந்து சேர்ந்துருக்கலாமே. ஆனால் எலெக்ஷன் நின்று தானே பிஜேபியில் மறுபடியும் எக்ஸ்பெல் ஆகலைங்க, அவர்களா ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. இங்கேயும் செங்கோட்டையன் அதானே பண்ணியிருக்காரு. அவரா புரியல, அவர் எங்கெங்க ராஜினாமா பண்ணாரு? அவர் அண்ணா திமுக கட்சியில தானேங்க இருந்தாரு. கட்சியிலேருந்து நீக்கி கட்சியை பற்றி பேசுவோம். அங்கே காங்கிரஸ் கட்சியில் நீக்கப்பட்டாரா ஜோதி பாபு இவரு? அவர் ராஜினாமா பண்ணி வெளியே வந்தார், புரியுதுங்களா? திடீர்னு அதுவும் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அதிர்ச்சி உண்டா இல்லையா? அதனால ராஜினாமா பண்ணார். தானும் வெளியே வந்ததுனால ராஜினாமா பண்ணார். ஒன்று, ஏன்னா தானே பறிக்கப்படும் எம்எல்ஏ சீட்டு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க 18 பேர் என்பது மொத்தத்தில் 3/4 இருந்தால்தான் அந்த எம்எல்ஏ பதவி தக்க வைக்கப்படும். அந்த விதிப்படியும் தப்பு, புரியுதுங்களா? அதனால தான் திருப்பி வந்து நின்னாங்க தேர்தலில். அதனால் வந்து குழப்பிக்காதீங்க. முதல்ல விதிகளை சரியாக தான் நம்ம நிதானமாக எடுத்து வைக்கிறேன், நிதானமாக புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே நடைமுறையிலையும் உங்களுக்கு காமிச்சாச்சு, அதுக்கப்புறமும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடாமல் பேசினா புரியல எனக்கு. திமுக தலைமைக்கு நிதானம் இல்லை, இதை புரிந்து கொள்ள. சரி, இப்பொழுது செங்கோட்டையனை மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறீங்க. மூத்த அரசியல்வாதினா இதெல்லாம் தெரியணும், சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கவனித்து உள்வாங்கணும். இல்லை, உள்வாங்கவில்லை. இவர் எல்லாமே போச்சுன்னு நினச்சிட்டாரு. அதனால் எம்எல்ஏ பதவி என்பது தானே போயிடும்னு நினச்சிக்கிட்டு ராஜினாமா பண்ணிடுவோன்னு பண்ணுறாரு. அது இன்னொரு கட்சிக்கு போனால் கண்டிப்பாக பறி போயிடும். அதிமுக என்ற பெயரிலேயே சொல்லிக் கொண்டிருப்பதுனால
ஓபிஎஸ்ஓ வைத்தியலிங்கமோ இருக்காங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. விதிகளை படிக்கணும். ஆனால் அவருக்கு அந்த பொறுமையும் இல்லை. தாவேக தலைமை புதிய கட்சி, அதனால் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் சரி நீங்கள் எம்எல்ஏவே சுயேட்சை எம்எல்ஏ அப்படியே தாவேக்கால சேருங்க, தாவேக்கா எம்எல்ஏன்னு போட்டுடலாம். அப்போ தாவேக்கா எம்எல்ஏ ஒன்று முதல்ல இப்போவே ஓப்பன் பண்ணிடலாம், சட்டமன்றத்துக்குள்ள நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டோம் என்று பெருமைப்படலாம். இந்த 5 மாதமும் போட்டு கிழிக்கலாம் என்று வழிகாட்டல் கொடுக்கும் அளவுக்கு இதை பற்றி விவரங்கள் அங்கேயும் தெரியலை. தேர்தல் அரசியல் என்பது தனியாக விதிகள் புரியணும், படிக்கணும். நம்ம ஊடகவியலாளர்கள் முன்னாமெல்லாம் சீனியர்ஸ் இருந்தாங்க, இதெல்லாம் படிப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. இப்பொழுது அவர்களும் இதை புரியாததுனால கேள்வி கேட்கல. பதில் சொல்லலாம், நாங்கள் அதிமுகவின் மூலமாக வெற்றி பெற்று அதற்கு பிறகு அதே எம்எல்ஏயை வைத்துக்கொண்டு திமுக போக விரும்பவில்லை என்ன அப்படின்னு சொல்லி போட்டு மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம். ஆனால் சொன்னால் என்ன தெரியுமாக, ஆலங்குளம் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறல சாமி, அதிமுகவாலும் நீங்கள் வெற்றி பெறல. அங்கே திமுக கேண்டிடேட்டை எதிர்த்து ஆல்டியர்னா மகளை எதிர்த்து ஹரிநாடார் 14,000 ஓட்டு வாங்கியதுனால தான், 40,000 ஓட்டா இன்னும் வாங்கியதுனால தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க என்று ஹரிநாடார் சொல்லுவார்ல. என்னால் தான் ஏன் வெற்றி பெற்றேன், அதிமுகவால் வெற்றி பெறலையா? அது உண்மையான. அதனால் இவர்களெல்லாம் நிறைய குழப்புவார்கள் அரசியல்வாதிகள். அதிலெல்லாம் விதிகள் மீறி போவாங்க, ஜனங்களுக்கும் புரியாமையே ஆக்கிடுவாங்க. நம்ம ஊடகவியலாளர் உட்பட ஜனங்கள் உட்பட எல்லோருமே புரியாமையே கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுதான் நாட்டு நடப்பு.